ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையை நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலும் வெள்ளனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நடைபெயர்ந்தாலும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். எண்ணிமறியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெற்றோர், பிள்ளைகள், குடும்பத்தினர், பிற பிள்ளைகள், வேலை, ஊதியம், சாப்பாடு, உடை, உறவிடம் எல்லாவற்றையும் கொடுத்து வருகிறோம். நன்றி. கொடுத்து வருகிற நம்முடைய கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் யார் என்பதை நாங்கள் புரிந்து அறிந்து கொள்ளும்படியான வேத வசனத்தை தந்து காலை தியானத்தையும் கொடுத்திருக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். இந்த காலை தியானத்திலே பங்கு பெறுகிற பிள்ளைகள், இதற்கு பங்காளராக இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இது எங்கெங்கெல்லாம் புறப்பட்டு செல்கிறதோ அங்கெல்லாம் வேதத்தை அறிகிற அறிவை கத்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிரசனத்தினாலே நிரப்பும்படியாக நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இதை தாழ்த்துகிறோம், உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதிக நமக்கு உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மோசே போல கரங்களை உயர்த்தி, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுங்க. யெகோவா நிசி, கர்த்தர் ஜெயக்கொடியானவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லுங்க. யெகோவா ஷாலோம், கர்த்தர் சமாதானம் அளிக்கிறவர். யெகோவா ஷம்மா, கத்தம் சமூகம் அளிக்கும் கர்த்தர். யெகோவா தேவன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காது போகும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நாவுகளையும் நீர் அடக்கி போகும். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் சதி ஆலோசனைகளை முறியடித்து போடுங்க. எங்கள் மீது உடைய அபிஷேகத்தையும் பிரசனத்தை வைக்க. மோசே மேல் இருந்த அபிப்பிரசனமும் எங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கட்டும். ஆரோன் மேல் இருந்த பிரசனம் எப்பொழுதும் எங்கள் மேல் இருக்கட்டும். சுவாமி,
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், பரிசுத்தம் இவளுக்காக, திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். படிப்புக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேர்ச்சிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்கால கல்விக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து தாசை அனுப்பும்படியாக நோக்கி நான் ஜெபிக்கிறோம். வருமானத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுத்து கடனை அடைக்க தேவன் உதவி செய்வீரா. தடைப்பட்டிருக்க வருமானங்கள் எல்லாம் வரும்படி உதவி செய்யும். பிஸ்னஸ் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி அபரிவிதமாய் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதி. கேன்சர் விலகட்டும். ஆப்ரேஷன் காத்திருக்கிற பிள்ளைகள் சுகமடையட்டும். ஐசியூலிருந்து வெளியே வரட்டும். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும். காயம் கட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளும் குணமாக்குங்க. நரம்புகளில் எலும்புகளில் கர்த்தருடைய வல்லமை இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, கட்டிகள் எல்லாம் கரைந்தோடபடியான கிருபையை தார். என்னை தாழ்த்தி கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நாம் தேவனின் நாமங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கடவுளின் நாமங்கள், தேவன் என்று சொல்லக்கூடாது, கடவுளின் நாமங்கள் அல்லது நம்ம தகப்பனின் நாமங்கள். நாமங்கள் கூட வடச்சொல் தான், பெயர்கள். 26ஆம் வசனம் 15 எக்ஸோடஸ். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செமையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரி பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். யெகோவா ரஃபா. நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஒரு 3 முறை சொல்லுங்க. யெகோவா ரஃபா, பரிகாரியான கர்த்தர். யெகோவா ரஃபா, பரிகாரியான கர்த்தர் நீர் அப்பா. எங்கள் பரிகாரி அப்படின்னா டாக்டர்னு அர்த்தம், மருத்துவர். மருத்துவர்களுக்கு எல்லாம் மருத்துவர் அவர், மாஸ்டர் டாக்டர் அவர். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவருடைய கற்பனைகளில் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எக்ஸோடஸில், யாத்திராகமம் 23:25. உன் தேவனாகிய கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆசீர்வதிப்பார், அதோடு நிறுத்திக்கலாம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்படியே நம்முடைய களஞ்சியங்களில் அல்லது மாப்பிசைக்கிற தொட்டி எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அவர் தான் ஆசீர்வதிக்கணும். என்ன தான் சம்பாதிச்சாலும் சரி, நம்ம மாப்பிசைக்கிற தொட்டியும் நம்முடைய களஞ்சியங்களும் நம்ம அப்பத்தையும் அவர் தண்ணீர், நம்ம சாப்பிடுகிற டெய்லி சாப்பிடுகிற தண்ணீர், டெய்லி சாப்பிடுகிற சாப்பாடு, அதில் ஒரு துளி விஷம் இருந்தாலும் சரி அது நமக்கு கேடாக முடியும். அது எல்லாத்தையும் பார்த்துக்கிற அவர் தான். சமைக்கும் பொழுதும் சரி, ஒரு பள்ளி விழுந்தாலும் கூட டெத்து தாங்க. அதெல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். நேற்று இரவு ஒரு 8-9 மணி இருக்கும். சேரில் உட்காந்துருந்தேன். சுவற்றுப்புறம் தான் ஒரு சின்ன பள்ளிக்குட்டி என்னுடைய தோள்பட்டையில் விழுந்தது. அதை தட்டி விட்டேன். அது விழணும்னு அவசியமே இல்லை, அது செவற்றில் போகிற ஒன்று தான். ஆனாலும் இது ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார் என்பதற்காக சொல்ல வருகிறேன். அதே மாதிரி விழும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது தவிர்க்க முடியாது. எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நாம் சந்தித்தது உண்டு. அடுத்த வசனம் 26 தான் ரொம்ப அழகான வசனம். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். எனக்கு திருமணமானவனு குழந்தை பிறந்ததும்
அது 7 மாதத்தில் ப்ரீ மெச்சூர்டாக பிறந்தது, இறந்தும் போணுச்சு. அது உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். என்னுடைய ஃபஸ்ட்டு பார்ன் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்துக்கொண்டார். நாங்கள் அதுக்கு சரியாக ஜெபம் பண்ணல. ஏன்னா கர்ப்பம் திறந்து பிறக்கிற எவையும் கத்தருடையது என்ற வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்காம, இந்த ஊழியம் ரொம்ப கடினமான பாதை இது, நாம தான் இந்த கடினமான பாதைக்குள்ளே போகிறோம், நம்முடைய பிள்ளைகள் வேணாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஊழியத்துக்கு நினச்சேன். ஆக்சுவலி அது இல்லை அர்த்தம், ஆண்டவருக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். ஊழியக்காரனாக ஆக்கணும் என்பதல்ல. முதல் பிறக்கிற குழந்தை அது ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவருக்கு பணி செய்யணும், தொண்டாற்றணும், வர்ஷிப் பண்ணணும், ஏழைகளை கொடுக்கணும், அல்லது பிரசங்கம் பண்ணணும், வேத ஆராய்ச்சி செய்யணும், ஒரு சின்ன ஃபேமிலி ப்ரேயர் நடத்தணும். இதுதான் முழு வேலையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்ட் டைம் மினிஸ்ட்ரியாக கூட இருக்கலாம். அதில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற அளவையும் கத்தருடையது. அது கத்தருடைய பிரதிஷ்டப்படுத்து. ஆணாகிலும் பெண்ணாகிலும் 2 பேரும், யாரெல்லாம் அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு பார்ன் இருக்கிறாங்களோ அவங்க தலைமையில் அந்த புத்திர ஸ்வீகாரம் இருக்குது. நீங்கள் மாற்றவே முடியாது. ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே, அது ஆணாகிலும் சரி பெண்ணாகிலும் சரி இது உங்களுக்கு தான் பயன்படும். இப்பொழுதும் ஒரு பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு அச்சம், பயமும், எதிர்காலத்தை குறித்து ஒரு கலக்கமும் இருந்தால் முதல் குழந்தை மேலே உங்கள் கைகளை வைங்க. வச்சு, ஆண்டவரே இது உம்முடைய பிள்ளை என்று நான் அறிந்து கொண்டேன், இனி அவன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் உம்முடைய செய்கையாக இருக்கட்டும், உங்களுடைய இஷ்டமாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. அவங்களும் ஒப்பு கொடுக்க வைங்க. நிச்சயம் கர்த்தர் மாற்றத்தை காண்பிப்பார். எங்கே வந்தேன்னா, இந்த பிள்ளை இழந்த பிறகு என் மனைவி ரொம்ப, நானும் சரி, பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே, அவமானத்திற்குள்ளே, நிந்தைக்குள்ளே நாங்கள் கடந்து போனோம். சகரியா எலிசபெத் சொன்னாங்களே, பூமியில் உண்டாயிருந்த நிந்தை அது எங்களை மூடினது. அண்ணால் சொன்னாங்கள்ல, இது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொன்னாங்கள்ல, அவளால் அழக்கூட முடியல, கண்ட தண்ணி வற்றி போயிற்று. அந்த மாதிரி சூழல் தான். மனதில் இருக்கிற சஞ்சலத்தெல்லாவற்றையும் இறக்கி வைத்தேன் அப்படின்ற ஒரு நிலை தான். அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தை இந்த வாக்குத்தத்தம். 2 வாக்குத்தத்தத்தை பேசினார். முதலாவது இது, உன் தேசத்தில் கர்ப்பம் விழுகிறதும் இல்லை, மலடு உன் தேசத்தில் இருப்பதும் இல்லை. கர்ப்பம் விழுகிறதுன்னு அபார்ஷன் ஆகுறதுல அதுதான் சொல்கிறார். கர்ப்பம் விழுகிறது சிலருக்கு 1 மாதம் 2 மாதத்துல கருச்சிதைவு ஏற்படும். அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் இருக்கவே இருக்காது, இனிமேல் இருக்காது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து தான் பேசுகிறார். இது வரைக்கும் அபார்ஷன் அபார்ஷன் அபார்ஷன், இனி அப்படி இல்லை. இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்ப்பம் விழுகிறதும் இல்லை, மலடு உன் தேசத்தில் இருப்பதும் இல்லை. அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு குடும்பத்தில் மலடு இருக்கவே வாய்ப்பே இல்லை. ஆண் மலடு ஆனாலும் சரி, பெண் மலடு ஆனாலும் சரி. ஏன்னா மலடுனாவே பெண்களை தான் நம்ம எப்போவுமே பாயிண்ட் அவுட் பண்ணுவோம், கையை காட்டுவோம். அதில் அநேக ஆண் மலடுகள் உண்டு. நீங்கள் சோதனை பண்ணி பார்த்தா தான், டெஸ்ட்டில் தான் அது விளங்கும். அதனால் உங்கள் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். ஆண்டவர் இன்றைக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வியாதி இல்லாமல், குழந்தை குட்டிகளோட பலவீனம் இல்லாமல் பூரண ஆயுசை கர்த்தர் கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? யெகோவா ரஃபா. யெகோவா ரஃபா. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான பேர். எல்லா பேர்களிலும் முதன்மையான பேர் என்று கூட சொல்லலாம். யெகோவா ரஃபா. ஆண்டவர் கிரியேஷனில் இந்த மரணம், இந்த ஃபிசிக்கல் சிக்னஸில் மரணம் அப்படின்னு எங்கேயும் குறிப்பிடலை. மோசே காலங்கள் வரைக்கும்
எங்கே ஆரம்பிக்குதுன்னா, யாக்கோபு வருத்தப்படுகையிலே அப்படின்னு வரும்ல, அது ஃபிசிக்கல் சிக்னஸ், இல்னஸ் தான். ரொம்ப சிக்காக இருந்தான். இன்னொரு இடத்துலையும் பார்க்கலாம், ஈசாக்கு கண் தெரியாமல் போயிடுச்சு. அது வயது நிமித்தமாகவோ அல்லது பிளைண்ட்னஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதுதான் சிக்னஸாக கருதப்பட்டது. இப்போ ஹீலிங் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹீலிங் வந்து எனக்கு தெரிஞ்சு லெப்ரசி. அதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், குழந்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஃபிசிக்கல் ஹீலிங் என்பது மீரியாம் உடைய லெப்ரசியை ஒரு வாரத்திலேயே ஆண்டவர் குணமாக்கினார். அந்த மாதிரி உலகத்திலே எந்த வியாதிகள் குணமாக்கப்பட முடியாமல் இருக்கின்றனவோ அவை எல்லாவற்றையும் குணமாக்கி, இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன், குணமாக்குறது மாத்திரமல்ல, பூரண ரெஸ்டோரேஷன் கொடுப்பார், பூரண விடுதலை. திரும்ப வராது. சிலருக்கு கேன்சர் குணமாயிட்டு இருக்கோம், பயந்துட்டே இருப்பாங்க, திரும்ப வந்துடுமா? வராது. அதோடைய வார்த்தை எதை சொல்லுகிறது? பூரணமாய் குணமா. அதுதான் எகோவா ரஃபா அப்படின்னு அர்த்தம். சிலர் வந்து ஃபிசிக்கல் ஹீலிங் மாத்திரமல்ல, எமோஷ்னல் ஹீலிங் வரும். சரிங்களா? மனநிலை பாதிக்கப்பட்டுருவாங்க, டிப்ரெஷனில் போயிடுவாங்க, ஆங்ஸைட்டியில் போயிடுவாங்க, தாழ்வு மனப்பான்மையில் போயிடுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவங்க போயிடுவாங்க. இதற்கெல்லாம் கூட மருந்து வந்து நீங்கள் உலகத்தில் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கவுன்சிலிங், மென்டல் ஹாஸ்பிட்டல், மென்டல் சிக்னஸ், நியூராலஜி, மூளை சம்மந்தமாக பார்க்கணும், வேதியியல், ரசாயன மாற்றங்கள் பிளட்டில் எதனா இருக்கா அப்படின்னு பார்க்கணும், ஹெரிடிட்டரியா டிஎன்ஏல வருதான்னு பார்க்கணும். இவையெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ப்ராசஸ். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்களேன், நான் நிறைய பிரசங்கெல்லாம் கேட்டுறேன். திருத்தணி ஆந்திரா பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், ஏசன்னா அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய கூட்டங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க. நான் பணிபுரிந்த செகண்டபாடில் இருந்த எஸ்பிஜி சர்ச் வளாகத்தில் தான் அவருடைய மீட்டிங் நடக்கும். நான் அப்பொழுது இருந்திருந்தாங்க 1999 2000 இருந்தேன். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மீட்டிங் மக்கள் வருவாங்க. அவருடைய இளமை காலம் என்பது என்ன தெரியுமா? மென்டலாக பைத்தியக்கார மாதிரி துணியெல்லாம் கிழிச்சு போய் ஊராக சுற்றி இருந்தவர். அவர் புக்கு ஏதாவது கிடைச்சா நீங்கள் வாங்கி பாருங்கள், கூகுளில் கூட உங்களுக்கு சர்ச் பண்ணால் கிடைக்கும். மென்டலாக சிக்காக இருந்தவரை கடவுள் வந்து ஒரு கல்லறையில் அவரை சந்தித்து அவருக்கு விடுதலை கொடுத்தார். இந்த மாதிரி மென்டல் சிக்னஸை கூட ஆண்டவராலே குணமாக்க முடியும். மத்திய 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நான் நினைக்கிறேன் அதான் இருக்கும், உமக்கு சித்தமானால் சுத்தமாக்க உம்மால் கூடும். 8:13 அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதுதான் இருக்கும். 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், என் விசுவாசத்தின்படி ஆக கடுவது. அந்த நாளிகளிலே அவன் சுத்தமானான். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தில் இயேசு தமது கையை நீட்டி, அதுக்கு முந்தி வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இது ஒரு டீப் தியாலஜி. இது தியாலஜினா இறையல். இன்னும் சொல்லப்போனால், ஏன் ஆண்டவர் வந்தார், இயேசு ஏன் உலகத்தில் வரணும்? பல காரணங்கள் உண்டு. ரட்சிக்க, நம்மை சேவிக்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்க, பரலோகம் கொண்டு சேர்க்க, மரிக்க, உயிரோடு இருந்து உயிர் தெழுதலை நிரூபிக்க, இவையெல்லாம் சொல்லி கொண்டு போனாலும் அவருடைய கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுங்களா? அவரே வந்து குணமாக்கணும்.
சித்தம்னா என்னன்னா விருப்பம்னு அர்த்தம். அவருடைய விருப்பம் என்ன, அதுதான் சித்தம் என்று இங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா அது அப்படியே நாம படிக்காம அவன் சொன்னது என்னன்னா, ஆண்டவர் உமக்கு விருப்பமானால், இப்ப ஆண்டவர் சொன்ன எனக்கு விருப்பம்பா, இதுக்காகவே நான் அனுப்பப்பட்டு வந்தேன். எனக்கு விருப்பம். என்ன விருப்பம்? நீங்க சுகமாக வேண்டும், சுகமா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். பாருங்க, ஆண்டவருடைய வந்தது நோக்கம் பாருங்க, நாம சுகமா இருக்க வேண்டும். இப்போ நிறைய மருத்துவமனைகள், நிறைய பணங்கள், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே நடக்குது. ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன், இதெல்லாம் வருமானம் பெருகி கொண்டே இருக்கிறது. எல்லாருக்கும் மருத்துவம் கிடைக்காது, எல்லாருக்கும் சமமான மருத்துவம் கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கம், தனியார் மருத்துவமனை ஒரு பக்கம், பல வைத்தியங்கள் உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? எல்லா வைத்தியங்களை காட்டிலும், எல்லா மருந்துகளை காட்டிலும், எல்லா மருத்துவர்களை காட்டிலும் என் ஆண்டவர் இயேசு குணமாக்குறது தான் பிரதானமாக இருக்கும். அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கும். மந்தவெளியில் மந்தை சபைன்னு ஒருத்தர் வைத்திருக்கிறார். அவருக்கு கேன்சர் 4வது ஸ்டேஜ். அவர் உடல் உருவத்தை அவருடைய டிபியில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டு வச்சிருப்பார். கிட்டத்தட்ட ஊருக்குலைந்து போனார். எல்லா கீமோ, ரேடியேஷன் எல்லாம் கொடுத்து ஆளே அடையாளம் தெரியாமல் போயிட்டார். அப்புறம் ஒரு நாள் அவர் ஐசியூவில் படுத்து கொண்டிருந்தார். சிஎம்சியில் படுத்து கொண்டிருந்த பொழுது ரொம்ப முடியாமல் மருத்துவர்கள் கைவிட்டாங்க. இன்னும் மெடிசன் வேணும், இன்னும் மெடிக்கல் அட்டென்ஷன் வேணும், அப்போ தான் குணமாவீங்க, இன்னும் நிறைய ட்ரீட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அவரை படுக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அந்த இரவு அவரோட பேசினார். ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் அந்த சாட்சியெல்லாம் கேட்டிங்கன்னா என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்று புரிந்து கொள்ள முடியும். அவர் இடத்துல ஆண்டவர் பேசினார், மகனே எழும்பு, நீ வீட்டுக்கு போ, இனிமேல் உனக்கு மருத்துவம் தேவையில்லை, மருந்தும் தேவையில்லை, நீ மருத்துவமனை பக்கமே வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ட்ரீட்மெண்ட் பாக்கி இருக்கு, இன்னும் கீமோ பாக்கி இருக்கு, இன்னும் ரேடியேஷன் பாக்கி இருக்கு, இன்னும் டெஸ்ட் பாக்கி இருக்கு. அந்த கேன்சர் பிளட் கேன்சரும் என்ன தெரியல, அது ரத்தத்திலிருந்து வெளியே போச்சா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த கிருமி யாருக்கும் சொல்லிக்காம கொல்லிக்காம நேராக கிளம்பி வந்துட்டார். வந்துட்டு சுகமாயிட்டார். அல்லேலூயா. இன்னும் உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார். இந்த அற்புதம் நடந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இந்த இடத்த விட்டு 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முந்தைய நடந்தது இது 5 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷம் இருக்கும். இந்த கேன்சரின் அறிகுறி கூட அவர்கிட்ட தென்படவில்லை. இப்போ ரொம்ப அழகா ஊழியமானவர், ஒரு சபை வச்சு நடத்துகிறார். அவர் சாட்சி கேட்டால் நாமே அசந்து போவோம். அப்படிலாம் நிறைய ஹீலிங் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். நான் முன்னுமே சொன்னேன், எனக்கு ஒரு கட்டி முதுகுல இருந்ததுன்னு சொன்னேன். அந்த கட்டி எப்படிலாம் மறைய பண்ணார் என்று எனக்கே தெரியல. அவ்வளோ பெரிய ஆச்சரியம். ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக இருந்தது. என் மனைவிலாம் அதை பார்த்து அடிக்கடி என் மகள்லாம் பார்த்துட்டு, என்னப்பா இது ஏதாவது சர்ஜரி பண்ணுமா அப்படிலாம் கேட்பாங்க. நான் அதை பற்றி ஒன்றுமே பண்ணல. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இன்னொரு கட்டியை பக்கத்துலேயே முளைக்க பண்ணிடுறார். முள்ளால் தான் எடுப்பாங்கள்ல, இந்த மாதிரி முளைக்க பண்ணிடுறார் இந்த சூடு காலத்தில், வெயில் காலத்தில். அப்புறம் அந்த முளை வெளியே வந்த பிறகு கூடவே இதுவும் வெளியே வந்து அந்த இடம் இருந்த இடம் கூட தெரியாமல், தடயம் தெரியாமல், அந்த கட்டி தடயம் தெரியாமல் மறைந்து போயிடுச்சு. இதெல்லாம் ஆச்சரியங்கள் நான் சொல்வேன். நான் முழங்கால் படிட்டு நடந்து போவேன் இதில் ட்ரினிட்டியில் இருக்கும் பொழுது. அப்போ 2 முழங்காலிலும் எப்படி ஆயிடுச்சுன்னா, கேமல் ஒட்டகத்தில் முழங்காலில் இருக்கும்ல, அந்த மாதிரி பெருசாக சதை வளர்ந்து விட்டது. ஆத்தர்கிட்ட போனோம். ஆத்தர் பார்த்துட்டு சொன்னார், ட்ரீட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஒரு பயாப்சி பண்ணிவிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் என்று சொல்லி அவர் மருந்து கொடுத்தார்.
இது கர்த்தருக்காக எடுத்த முயற்சி, மனுஷனுக்காக இல்லை. அல்லது இப்படி சொல்லலாம், ஏதோ தவறுதலாக ரொம்ப ஆர்வ கோளாறுல அறியாமையில் இந்த மாதிரி முட்டி காலிலே நடந்து, அது இருக்கும் ஒரு 40 feet இருக்கும், போயிட்டு திரும்பி வருவேன், முட்டி காலில் வருவேன். நடந்தது. ஒருவேளை அதை ஆண்டவர் அனுமதிச்சார், ஒருவேளை இதையும் ஆண்டவர் அனுமதிச்சார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி இருந்த பொழுது மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு 2-3 நாட்கள் கூட ஆகலை, ஜெபம் பண்ணி விட்டுட்டோம். அது இருந்த தடையுமே தெரியாம ரெண்டுமே காணாம போச்சு. என் வீட்டில் பார்க்குறாங்க பிள்ளைகள்லாம், எங்கெங்க போச்சு? நாங்கள் குறைஞ்சா ஒரு 6 மாசமாவது டைம் எடுத்துக்கணும்ல மினிமம். அவ்வளோ பெருசு, நல்ல இந்த ஸ்மால் இட்லி செய்வாங்கள்ல, அதை விட பெருசாக இருந்தது. குறைஞ்சது 6 மாசமா இருக்கு. ஆனால் ஒரு 3 நாட்களிலே அது மறைந்து போகிறது என்பது சொன்னால் அதெல்லாம் ஆச்சரியமான அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் பிள்ளைகள் பெற்றெடுத்ததே ஆச்சரியம் தான். என் 2வது மகள் எந்த டெஸ்ட்லையுமே தெரியாமல் இருந்தாங்க, ஆனாலும் கர்த்தர் ஏற்ற சமயத்தில் 2வது பிள்ளையும் கொடுத்தார். இப்படி தான் பல அற்புதங்களை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். அதே போல் நறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் குணமாக்குகிறார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். எரேமியா 17:14 Heal me Lord and I shall be healed. என்னை குணமாக்கும் ஆண்டவர், அப்பொழுது நான் குணமாவேன். என்னை சுகமாக்குங்க, அப்பொழுது நான் குணமாவேன். அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குற அவர் கர்த்தர். நிச்சயமாக உங்களுக்கும் செய்வார். இன்று முதல் உங்கள் ஜெபத்தில் யெகோவா ரஃபா அப்படின்னு பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. யாத்திராகமம் 15 கடைசி வசனங்கள், யெகோவா ரஃபா, எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதை நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். நோய் உன்னிலிருந்து விலக்குவேன். தேசத்திலே கர்ப்பம் விழுகிறதும் மலடும் தேசத்திலே இல்லை. பூரண ஆயுசு நான் தருவேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு ஆயுசு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனை இந்த உலகத்தில் கடன் சுமையை தாண்டி, குழப்பங்கள் தாண்டி, சண்டைகள் தாண்டி, பிரச்சனைகள் தாண்டி இந்த சுகவீனம் தான். மன அழுத்தம் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறது, உடல் ரீதியாக பாதிக்கப்படுகிறது, விபத்துகள் வருகிறது, கேன்சர் வருகிறது. ஆஃப்டனாக இந்த டயபெட்டிக்கும் பிளட் ப்ரெஷரும் கூடவே ஆங்ஸைட்டியும் வருகிறது. இதில் நிறைய பிள்ளைகள் ப்ரீ மெச்சூர்ட் பேபியாக அவங்க மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்து நிறைய பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி ட்ரீல ஒரு பிள்ளையாவது அப்படி பிறக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை அனுப்புங்க. பூரண ஆயுசை தான். வியாதிகளை நீக்கி போடுங்க. எங்கள் வேதனைகளை மாற்றுங்க. மருத்துவமனையில் இருக்கிற ஊழியர்கள், மருத்துவமனையில் இருக்கிற பெரியவர்கள், மருத்துவமனையில் இருக்கிற சிறியவர்கள், எந்தெந்த மருத்துவமனையில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. சுகமாக்கி கொண்டு போயிடுங்க. மருத்துவர்களையும் நீர் தான் நியமித்தீர். ஆனால் மருத்துவருக்கு மேலான மருத்துவர் நீர். அவளுக்கு நல்ல டயக்னைஸ் பண்ணி அவளுக்கு நல்ல மருந்தை கொடுத்து அவளை குணமாக்குங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நடத்திருப்பதாக. ஆமென். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப அவசியம், தேவை. நேற்றே சொன்னேன் நான் உங்களுக்கு, மோசையோட ஆரோனும் ஊரும் இருந்தது போல நீர் எனக்காக ஒரு நிமிடம், அது என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய சபை, அதில் இருக்கிற பிரச்சனைகள், இதற்காக எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எங்களை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாக தொடர்ந்து உங்கள் ஜெபத்தில் நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டு இருக்கேன். உங்கள் ஜெப குறிப்புகள் இருந்தால் எனக்கு எழுதி அனுப்புங்க.
வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோனில் பேசுங்க. சம்டைம்ஸ் அன்னோன் கால் இருந்தால் அது வராது என் ஃபோனில். அதனால் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், சில எஸ்எம்எஸில் மெசேஜ் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் பார்க்குற அந்த கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன் இருக்குல்ல, அதுலேயே சும்மா ஜஸ்ட் ப்ரே ஃபார் மை சன், ப்ரே ஃபார் மை டாட்டர், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, தமிழில் கூட எழுதுங்க, ஆண்டவரே திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஏதாவது சொல்லுங்கள். அதை நான் டெய்லி பார்க்குறேன், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நிச்சயம் நம்ம இணைந்து ஜெபிக்கும் பொழுது, மோசே ஆரோன் இறைந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் யெகோவா நிசியாக ஜெயம் கொடுத்தார், உங்கள் குடும்பத்தையே காப்பாற்றினார். நம் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். இன்னைக்கு நம்ம படித்தது என்ன தெரியுமா? யெகோவா ரஃபா, பரிகாரியான கர்த்தர், the Lord who healeth thee. Amen. Bless you.